எழுத்துக்கள் நீங்க எழுதுறீங்களா, அந்த எழுத்துக்களுக்கும் பாடலுக்கும் நீங்கள் அமைக்கக்கூடிய இசைக்கும் நீங்கள் நடிக்கக்கூடிய நடிப்பிற்கும் இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு ஆள் தான் ரோல் மாடல் அப்படின்னா யாருன்னா இருக்கா? டி ராஜேந்தர் சார். டி ராஜேந்தர் சாரை வந்து ஒரு அவருடைய இந்த தன்னம்பிக்கை. பாக்கியராஜ் சார் நகைச்சுவனுடைய அவர் உள்ளுக்குள்ளே இறங்கியிருப்பார். எங்கள் அப்பாவோட தமிழ் ஆளுமை அடுத்த இடத்துல தன்னை கம்பீரப்படுத்திக்கிறது அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும்ல. ஊர் முழுக்க களவாண்டுட்டு சபையில் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காருவானா, கூட்டத்துக்குள்ள ஒரு ஓரமாக தான் ஒதுக்கிட்டு இருப்பான். எந்த தவறும் செய்யாதவன் அல்லது செய்த தவறுக்கு பரிகாரம் தேடி கொண்டவன் அல்லது மன்னிப்பு கேட்டவன் அப்போ சபையில் உட்காந்துருப்பான் இல்லையா? அப்போ நான் சபையில் போகிற பொழுது சத்தமாக ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா ஓரளவு சரியாக இருக்கான்னு அர்த்தம். அந்த மாதிரி டி ராஜேந்திரன் சார் எதையுமே சத்தமாக தான் பேசுவார். அவர் சரியாக இருக்காருன்னு அர்த்தம். 64 வயது ஆகுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு. அப்போ டிஆர் அவர்களுக்கு 32 வயது. எண்ணில் சரிபாதி அப்படின்னாரு. அதை நான் அப்போ மெட்ராஸ் வந்த புதுசு. எவ்வளவு பெரிய ஆளுமடா, அண்ணாவின் செல்ல குழந்தை, எம்ஜிஆருடைய ஆத்ம நண்பர், ஒரு முன்னாள் முதலமைச்சர், எண்ணில் சரிபாதின்னு ஒருத்தர் சொல்ல வச்சுட்டாரே. அது சொல்ல வைக்க முடியுமா? எது சொல்ல வைத்தது? அவருடைய அறிவு, அவருடைய பன்முகத்தன்மை. அவர் வியந்திருக்காருல்ல. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே டி ராஜேந்திர பார்த்து மிரண்ட பொழுது அப்போ அது இல்லையா, அப்போ அவர் வந்து ஆனால் ஆச்சரியமாக அதிசயமாக பார்த்தது என்பது டிஆர் அவர்களை தான். ராஜா கிளி நீங்க சொன்ன மாதிரி டி ராஜேந்தர் தான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, இசை எல்லாருமே அவங்க பேர்ல வரும். ஆக்ட் எல்லாம் தாண்டி ஆக்சுவலி இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது என்னடா இப்படி இருந்தவர் இப்படி இருந்துட்டாரா, இந்த 2 நிமிஷத்துலயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய 2 நிமிஷத்துலயே சொல்லிட்டீங்க. இதுக்கான இசை, இந்த படத்துக்கு நான் தான் ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்க போறேன், நான் தான் இசையமைப்பேன், ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும்ல, எப்படின்னு வந்தது? இல்லை, எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா, நம்ம பேர் வாங்கி என்ன அது இல்லை. இது வந்து ஒரு 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 பயோபிக் மாதிரி. வாழை படத்தில் ஏன் பாடல்களில் தம்பி மாரி செல்வராஜ் உள்ள வந்தாப்புல அப்படின்னா, அந்த கதை என்பது முழுக்க முழுக்க அவர் வாழ்ந்தது. நான் இந்த ராஜா கிளி என்பது முழுக்க 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 இந்த கதைக்குரியவரோடு நான் பழகினது, வாழ்ந்தது, அவரோடு முழு பிரயாணம் செய்தது. அப்போ கதைக்கு ஒட்டிய வரிகள் வருகிற பொழுது அதற்கான இசை. இந்த படத்தில் பங்கு பெற்ற பாடல்களை வேறு ஒரு எந்த படத்திலையும் கொண்டு வைக்க முடியாது. பிகாஸ் கதையை ஒட்டுன வரிகள், கதையை ஒட்டுன ரிதம், அதற்காக நம்ம தான் எழுதணும். இந்த இன்னொருத்தட்டு உட்கார்ந்து விளக்கியெல்லாம் சொல்ல முடியாது. நான் அப்படி பார்த்தா மனுநீதியிலே அன்பு தம்பி சினேகனை வந்து 3 பாடல்களை நான் தான் முத வாய்ப்பு கொடுத்தேன். கலைக்குமார் தம்பி எழுதியிருக்காங்கள இந்த உலகத்தில். இப்போ வந்து இந்த கதையை நான் வந்து ரெகுலரான கதை, ஹீரோ இன்ட்ரோடக்ஷனு, காமெடியன் இன்ட்ரோடக்ஷனு, ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனு, வில்லன் இன்ட்ரோடக்ஷனு, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரு பிரச்சனை, இன்டர்வல் முடிச்சு அதற்கு இப்போ இந்த முடிச்ச விலைக்கு அப்படி கதை இல்லை. இது அந்த மாதிரி கதைகள் மட்டும்தான் இப்போ நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி கதை எப்போதும் எல்லாரும் கொண்டு வர மாட்டாங்க. என் பசிக்கு தம்பி சமுத்திரகனி வந்து ஒரு வினோத சித்தம்னு மிகப்பெரிய ஒரு காவியத்தை கொடுத்தாப்புல போடுறது. இப்போ இது நானே சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் இதை இயக்கக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வந்ததுனால இதெல்லாம் எனக்கு வந்து டைம் கிடைச்சிது, இந்த இசை மற்ற விஷயங்களுக்கெல்லாம். ஸோ அதுதான் இந்த படத்தை பொறுத்தவரை 2 பாடல்கள் கேட்டது. உச்சத்தில் அந்த சமுதாயம் அவனை வந்து என்னிடம் இல்லாத திறமை இருக்கிறதா சொல்கிற பொழுது ஒரு ரெக்கை கட்டி பரப்பம்ல, ஒரு இன்னசென்ட் டச், அதற்காக அந்த ரொமான்டிக்கான செட்டப்பு. இந்த காலம் அவனுக்கு உணர்த்தின பிறகு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கேரக்டரை பார்த்து ஒரு பரிதாபப்படணும். ஆனால் பாவி இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டாங்கடா அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதையை வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து விளக்க வேண்டிய ஒரு சூழல். அதற்கான அந்த வரிகள் தான் அந்த இன்னைக்கு எல்லாரும் ரசிக்கிட்டு இருக்கிற இந்த முகப்பில் வரக்கூடிய இந்த ரொமான்டிக் பாட்டு எங்கே ஒன்று யார் வேணாலும். ஆனால் இந்த பாட்டு என்பது எல்லாரும் கொண்டாடுறாங்க தானே. அது குறிப்பாக பல கற்பையா கண்ணதாசன் ஐயா அவர்களே இறங்கி வந்து எழுதுன மாதிரி இருக்கிறார். அதற்கு காரணம் என்பது அவரை நான் உள்ள நேசிச்சிருக்கிறோம். அந்த கதை, அந்த கதாபாத்திரம் கேட்ட வரிகள்